Hi my families. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கலக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஜெகநாத் நமஸ்கார். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ வந்துடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நாளைக்கு வந்து அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஏதாவது ஆன்லைனில் வாங்குகிறேன் அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அதை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் ஃபேக்காக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து வாங்கி ஒரு ரிவ்யூவாக நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டை அழகாக ஆக்கணும் அப்படின்னாவே இந்த பொண்ணுங்க வந்து அதிகமாக வந்து அதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா நான் அதில் ஒருத்தி தான். எங்களோட ஒடிசாவில் இருக்கிற வீடை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது. அதுக்கப்புறம் வந்து என்னால் சின்ன விஷயங்கள் பண்ணி என்னோடய கிச்சனை வந்து நான் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் சின்ன விஷயங்கள் பண்ணி நான் வந்து அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து ஒடிசாவுக்கு நீங்கள் போகலையா, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி எல்லாமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒடிசாவுக்கு போவோம். டேட் அந்தமே நான் டிக்கெட் போட்டது உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிட்டேன். திருப்பி ரிட்டன் டிக்கெட் மட்டும் போடணும், அடுத்த மாதமும் போடணுமோ. அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவங்களும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒர்த்துள்ள ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ குளிக்கலாம் போனேன். இது என்னன்ட்டு கெஸ் பண்ணவங்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி. இந்த சாமி கிட்ட அங்கே ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு வாங்கினேன். எனக்கு வந்து ஒன்று வாங்கினதில் ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. நினச்சி நிறைய ஷீட் இருக்கு. 1 2 3 ஷீட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க. இது வந்து ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குதுங்களா? நல்லா 1 மீட்டர் வர மாதிரி இருக்குது. 3 ஷீட் கொடுத்துருக்காங்க. கீழே இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேக் கேமரா கண்டிப்பாக வாங்கினன்றதை அதை போட்டுட்டு நான் உங்ககிட்ட ரிவ்யூ காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத. இதை வந்து டபுள் ஸ்டிக்கர் மாதிரி. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துடலாம். ஓகே, நான் ஒட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோலேருந்து நம்ம ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த சாமி ஸ்லாப்பில் வந்து ஒன்று போடணுன்றதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இது பண்ணிட்டேன். ஆனால் நெருப்பை வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு என்னம்னா கண்டிப்பாக இது வந்து இதாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பார்த்து கொஞ்சம் பத்திரமா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் சுருக்கம் வந்துடுச்சு, ஆனால் தெரியாது இது. பட் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிது, சூப்பராக இருக்குது. நம்ம ஊதுபத்தி கற்பூரம் அதெல்லாம் வைக்கிறோன்னா ஊதுபத்தி வேணால் கூட வச்சுக்கலாம். பட் நம்ம கற்பூரம் வேறு ஏதாவது ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம ஒன்று இந்த பக்கம் சைடில் வச்சு ஒரு தட்டு மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்க்கணும். ஓகே, இப்போ சாமி எல்லாமே கும்பிடணும்.
ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு ப்ராடக்ட் வந்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலோட இந்த ஸ்டாண்ட் ஆல்ரெடி வந்து இந்த ஒன்று உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக நான் வந்து இது வாங்கினது. இது வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என்னோடய ஃபோன் வந்து இடையில கொஞ்சம் மக்கர் பண்ணும் பார்த்தீங்களா. அந்த மக்கரில் வந்து அந்த ஃபோட்டோவில் இருந்த வீடியோஸ் வந்து எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுதான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடிச்சு. சரி, உங்களுக்கே தெரியும் வால் ஸ்டிக்கர் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத. எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த சாமிக்கு இது போடும்போது அதில் ப்ளஸ்ஸு மைனஸும் ரெண்டுமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நேச்சுரலாக தண்ணி ஊற்றி கழுவுறோம், கீழே வச்சு நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கும். செவுத்தில் ஒட்டினா அது நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு நான் செவுத்துலலாம் ஒட்டினதும் இல்லை. ஏன்னா ஒட்டினாலுமே அது ஒட்டலை. கீழே தரையில் செல்ஃபில் அந்த மாதிரி எல்லாமே ஒட்டும். அதே மாதிரி நம்ம கிச்சன் இடத்துல வந்து ஒட்டுறது வந்து எனக்கு சரியாக தோணலை. இந்த பாக்ஸஸ் எல்லாமே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுவே நம்மளோடது வந்து இது கிச்சனில் வந்து ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒட்டலை, அதை ஒட்டுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. வாடகை வீட்டில் இருக்கும், ஸோ எல்லா இடத்துலையும் ஒட்ட முடியாது. அது சாமி ரூம்ன்றதுனால அதை கொஞ்சம் நீட்டாக அழகாக வெத்தலை தீபம் போடுறதுனால எனக்கு நீட்டாக இருக்கணும் அந்த இடம். அதனாலே நான் அதை மெயினாக முருகருக்காக தான் வாங்கினதே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும். தண்ணி ஊற்றினாலும் எதுவும் ஆகாது. அது ஒன்ஸ் மோர் நம்ம ஒட்டிட்டும் நல்லா திக்காக ஒட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அது வராது. இன்னொரு ஐடியா நான் வந்து உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஒரு வேளை செவுத்தில் ஒட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 7000 க்ளூன்னு இருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன். அது தேடும்போது கிடைக்காதுங்க. இங்கே தான் வச்சுருந்தேன் அது க்ளூ இருக்கேன். B7000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செவுத்தில் ஒட்டினீங்கன்னா 100% சொல்கிறேன், இது வந்து ஓப்பன் ஆகாதுங்க. அப்படியே நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதாகும். நீங்கள் இந்த க்ளூ வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். B7000 க்ளூ. இது சின்னதும் கிடைக்கும், பெருசும் கிடைக்கும். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஆரி ஒர்க்குக்கு வாங்கினேன் பார்த்தீங்களா, அப்போ வாங்கினது. இது வரைக்குமே என்கிட்ட இன்னுமே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் செவத்தில் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றது இது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், நைஸாக இருக்கும். தண்ணி ஊற்றலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்க்ரப் மாதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இந்த பாத்திரம் தேய்க்கிறது அதெல்லாமே, அதை தேய்ச்சா அதோட மேலே இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அதிகமாக தீ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுட்டுக்கும். ஓகேங்களா. அதில் வந்து ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி என்னென்னா, நம்ம வந்து டப்பா வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து க்ரோசரிஸ் எல்லாமே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிசு பிசுன்னு இருக்கக்கூடாதுன்னா இதில் வந்து கிளாத்தில் போட்டு ஒரே தொடச்சோன்னாவே க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து இந்த செல்ஃப்ஸுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் அதை வந்து ரொம்பவே ரெஃபர் பண்ணுவேன். அது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த சூட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா போட்டு தேய்க்கணும் பார்த்தீங்களா, கேஸ் அடுப்பு தேய்க்கிற மாதிரி, அந்த மாதிரி எடுத்துக்க அப்படின்னா இது வந்து வர்த்தே கிடையாது. நான் நார்மலாக இந்த மாதிரி அழகாக்கணும், ஏதாவது ஒரு பொருள் டேபிள் அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒட்டலாம், சூப்பராக இருக்கும். பட் வந்து கிச்சனுக்கு அந்த சமைக்கிற இடத்துல அந்த ஹீட்டு இருக்கிற இடத்துல வந்து வைக்க முடியாது. சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கற்பூரம் ஆழ்த்தி பண்ணுறதோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மெயினாக கீழே ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. நான் அதை வாங்கி கிட்டத்தட்ட வந்து 2 வாரம் ஆகுது. எனக்கு இப்போ தான் வீடியோவே போடுறதுக்கே டைமே கிடச்சிச்சு. அதை போடணும்னு நினச்சிக்கிட்டு போடவே முடியாமல் போயிடுச்சு. இதுவும் டிலீட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். இன்றைக்கி லேட்டாகவே வீடியோ போடுறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து மன்னிச்சிக்கோங்க, சாரி. லேட்டாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலைங்க இருந்துச்சு. அது என்னது அப்படின்றத வந்து நாளைக்கு நான் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக வந்து கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்றத வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வால் ஸ்டிக்கர் பற்றி என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதோட லிங்க் அப்படின்றத விட நீங்கள் வந்து அதோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மீஷோவில் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதோட இது வந்து வந்துடும். லிங்க் எல்லாமே ஒன்றும் தேவைப்படாது. அதோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எக்ஸாக்ட் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து கொடுத்தீங்கன்னாவே அதை விட இன்னும் டிசைனாக சூப்பராக வரும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய் எல்லாருக்கும். இஷ்கால், குட் நைட்.